தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. GDS ஊழியர் சங்கங்களை பாழாக்குவதற்காக ஒரு பேரிடியினை இந்த அரசாங்கமும் இந்த அரசும் அதன் மீது செலுத்துவதற்கான முடிவினை எடுத்திருக்கிறது. நம்முடைய அரசியல் விதிகளின்படியும் சரி, அரசியல் விதிகளின்படியும் சரி, ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் டிஸ்டின் கேட்டகரியாக கருதி அவைகள் அப்படியே பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். அதனை மீறுகின்ற அளவிற்கு இன்று அஞ்சல் துறை GDS சங்கங்களுக்கு ஒரு தாக்கீதனை அனுப்பியிருக்கிறது. அதாவது GDS ஊழியருடைய சங்கங்களிலே 3 விதமான கேட்டகரிகள் இருக்கிறது. GDS BPM, ABPM, டாக் சேவக் என்று 3 இருக்கிறது. அந்த 3 பிரிவிற்கும் தனித்தனியான சங்கங்களை உருவாக்கிட வேண்டும். அப்படி தனித்தனியாக சங்கங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் உங்களுடைய கருத்தினை தர வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். அதில் சொல்லுகிறார்கள், இந்த 3 விதமான சங்கங்கள் ஏன் தேவை என்றால், அந்தந்த சங்கங்களுடைய பிரச்சனைகளை சரியாக தொழிற்சங்கங்களால் எடுக்க முடியவில்லை. அதன் காரணமாக தனித்தனியான சங்கங்கள் இருந்தால் அவர்களுடைய பிரச்சனைகளை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளபடியே சிரிப்பாக இருக்கிறதா, நகைப்பாக இருக்கிறதா? நிச்சயமாக. ஏனென்றால் GDS ஊழியருடைய சங்கங்கள் GDS ஊழியருடைய பிரச்சனைகளை மிக தெளிவாக பட்டியலிட்டு அவைகளுக்கான ஆதாரங்களை அளித்து அதற்கான தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றன. ஆக கோரிக்கைகளிலே தொய்வில்லை. பிரச்சனைகளை தீர்வு காணப்பட வேண்டும் என்பதிலே 3 கோரிக்கைகளுக்கான முழுமையானவைகள் எல்லாம் முறையாக வைக்கப்படுகின்றன. இந்த சமயத்திலே இவர்களை 3ஆக பிரிவு செய்வது யாருக்கு லாபம்? இப்படி ஒரு வேளை ஏற்றுக்கொண்டால் நாளை அஞ்சலகத்திலே MTSற்கு தனி சங்கம், போஸ்ட்மேனுக்கு தனி சங்கம், மெயில் கார்டுக்கு தனி சங்கம், MMS டிரைவருக்கு தனி சங்கம், அஞ்சலக எழுத்தருக்கு தனி சங்கம், LNGக்கு தனி சங்கம், HSG2க்கு தனி சங்கம், HSG1க்கு தனி சங்கம் என்று இப்படி தொழிற்சங்கங்களை கூறு போட்டு பிரித்து போட்டால் பலவித தலைமைகளை உருவாக்கி பலவித சங்கங்களை இந்த வேலைநிறுத்த போராட்டங்களை சிறப்பாக நடத்திட முடியாமல் முடுக்கிடுவதற்கான ஒரு சூழ்ச்சி தானே இந்த திட்டம். இந்த சூழ்ச்சிக்கு நாம் இரையாகலாமா? இந்த சூழ்ச்சியினை முறியடித்திட வேண்டியது அனைத்து சங்கங்களுடைய கடமை அல்லவா? GDS சங்கங்கள் மட்டும் இதனை எதிர்ப்பது என்ற நிலைப்பாடு இல்லாமல் இதை முழுமையாக அனைத்து சங்கங்களும் இதை எதிர்த்திட வேண்டும். இதை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கண்டிப்பாக எழுப்பிட வேண்டும். ஏனென்றால் இதை நாம் ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்திலே அஞ்சல் துறையிலே போராட்டங்கள் என்பதே இல்லாத ஒரு சங்கமாக மாறக்கூடிய நிலைமை ஏற்படும். இன்று மத்திய அரசு ஊழியருடைய சங்கங்களிலே எழுச்சியுடன் துடிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அஞ்சலக தொழிற்சங்கங்கள் மட்டும்தான். அஞ்சலக தொழிற்சங்கங்கள் தான் போராடி கொண்டிருக்கின்றன. உரிமைக்காக அவைகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த குரல் வழியை நெரிக்கக்கூடிய இது போன்ற பின்வாசல் வழியாக வரக்கூடிய அரசின் சூழ்ச்சிகரமான நாசகரமான திட்டங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் அல்லது அதற்கு சாமரம் வீசினால் இதனால் பாதிக்கப்படக்கூடியது அஞ்சலக தோழனாகத்தான் இருப்பான், GDS தோழனாகத்தான் இருப்பான். ஆக ஒரு காலமும் இதனை நாம் அனுமதித்திடக்கூடாது என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக அனைத்து தொழிற்சங்கங்களின் முன்வைத்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.